கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு தரிசனத்திற்காக சென்ற 6 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். உயிரிழப்புகளை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து செய்தியாளர் பார்வையில் விவரிக்கிறார் செய்தியாளர் சுதேஷ். அவரிடமே நாம் நேரடியாக கேட்கலாம். சுதேஷ், ஏற்கனவே 5 பேர் உயிரிழந்தப்பவே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. மலையில சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டது. இதுவரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் அமைச்சிருக்காங்களா? விக்னேஷ், நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி மலை அடிவாரம். நாம் அந்த காட்சியை பார்க்கலாம். நாம் பார்ப்பது வெள்ளிங்கிரி மலையுடைய முதல் மலை, செங்குத்தாக இருக்கக்கூடிய அந்த முதல் மலை காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து இந்த மலைக்கு பின்னால் இன்னும் 6 மலைகள் இருக்கிறது. மொத்தம் 7 மலைகளுக்கு மேலே தான் சுயம்பு வடிவாக இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை பார்ப்பதற்காக தமிழகம் மட்டுமில்லாமல் நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் அதிகமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருடந்தோறும் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்நிலையில் தான் சமீபத்தில் இந்த ஆண்டு மட்டும் சமீபத்தில் ஒரு 5 பேர் மலையேறியவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று சென்னையைச் சேர்ந்த ரகுராம் என்பவர் நேற்று முன்தினம் சென்னையிலிருந்து வந்து நேற்று காலை 9 மணி அளவில் மலையேறுகிறார். பிற்பகல் 2 மணிக்கு அவர் 5வது மலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கிறார். அவரை மீட்டு வந்து அடிவாரத்தில் மருத்துவர்கள் பரிசோதித்த போது அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவரது உடலை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு ஆலந்துறை காவல் நிலைய போலீசார் அவரை பிரேத பரிசோதனை செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தொடர்ச்சியாக சமீபத்தில் மட்டும் இதற்கு முன்னதாக 5 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இங்கு ஏறக்கூடிய பக்தர்கள் எது மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், எது மாதிரியான உடல்நிலையோடு செல்ல வேண்டும் என்பது குறித்து இங்கு மலையடிவாரத்தில் மருத்துவ குழு ஒன்று எப்போதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் செல்வதால் மேலே இருந்து வரக்கூடிய உடல்நிலை சரியில்லாமல் வரக்கூடிய பக்தர்களுக்கும் கீழிருந்து மேலே செல்லும் போது எது மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செல்ல வேண்டும் என்பதற்கும் மருத்துவ குழுவினர் இங்கு இருக்கிறார்கள். அரசு சார்பில் 2 மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ குழுவினர் இங்கு இருக்கிறார்கள். மருத்துவர் பிரபு இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, இப்போ இந்த பக்தர்கள் ஏறும்போது எது மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செல்ல வேண்டும், எது மாதிரியான உடல்நிலை இருக்கணும்? ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் சுகர் உள்ளவங்க அங்கே கேம்ப் போட்டிருக்கோம். அவங்க ப்ரெஷர் சுகர் செக் பண்ணிக்கிட்டு மேலே ஏறுறது பரவாயில்ல. இன்னொன்று ஹார்ட் ப்ராப்ளம், லங் டிசீஸ் உள்ளவங்க, அதாவது மூச்சுத்திணறல் உள்ளவங்களாம் செக் பண்ணிக்கிட்டு மேலே ஏறினா பரவாயில்ல. ஆஸ்மா தொந்தரவு உள்ளவங்க மேலே ஏறது தவிர்க்கிறது பரவாயில்ல. இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டீஹைட்ரேஷன், உடலில் நீர்ச்சத்து குறையறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அதனால் இந்த பகல் டைம் ஏறுறதை தவிர்த்துக்கிட்டு ஈவினிங் டைம் ஏறினா பரவாயில்ல. வேற ரொம்ப நாளாக மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க மேலே ஏறுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட மருத்துவ குழுவிட்ட செக் பண்ணிட்டு மேலே ஏறுறது பரவாயில்ல. விக்னேஷ், நம்மோடு மலையேறி வந்தவர்கள் இருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் 7 மலை ஏறி தற்போது அடிவாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். நீங்க மலை ஏறும்போது எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு சிரமம் இருந்தது, எது மாதிரியான வசதிகள் மேல இருக்கு? மேல தேவையான தண்ணி அந்த மாதிரி அத்தியாவசிய பொருளாக இருக்குங்க. ஆனால் என்னன்னா மெடிக்கல் கேம்ப்ஸ் மேலே எதுவும் இல்லை, பெருசா இல்லை. ஏதோ கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா ஒரு நிழல் குடல் கிடையாது, மரத்தோட நிழலுக்கு தான் இது தேவையா இருக்குது. 2வது மக்கள் நிறைய குப்பையில போட்டு இது பண்ணி வச்சிடுறாங்க. அது மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு. மற்றபடி மேலே போயிட்டு வரக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வலிங்கிறது அது இயற்கை, எப்பவுமே மழை வரனால அடிச்சுட்டு போகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மற்றபடி நாமளும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி அதை பாதுகாக்க முடியுமோ அளவுக்கு பாதுகாத்தனா நல்லா இருக்கும். எந்தெந்த மலைப்பகுதியில் உங்களுக்கு ஏறும்போது ஒரு சிரமமா நீங்க உணர்றீங்க? முதல் படிக்கட்டு முல்லா படிக்கட்டு தான் எல்லாமே களைஞ்சு கிடக்கிறதுனால முதல் மலை ரொம்ப கஷ்டமா இருக்கும். மீது கடைசி 7வது மலை அதுல ஃபுல்லா பாதையே இல்லை. ஒவ்வொரு பக்கம் பெரிய பெரிய குழியா இருக்கிறதுனால ரொம்ப சிரமமா இருக்கும். எங்களோட வயசானவங்க ஏறப்ப ரொம்ப தடுமாறுறாங்க. அது மட்டும் தான் ரொம்ப சிரமமா இருக்கும். 1ம் 7ம் ரொம்ப சிரமமா இருக்கும். விக்னேஷ், அதாவது சிறியவர்கள் முதல் வயதானவர்கள் வரை ஆண்டுதோறும் இந்த வெள்ளிங்கிரி மலை ஆன்மீக பயணமாக வருடந்தோறும் வருகிறார்கள். நாம் குறிப்பிட்டது போல முதல் மலை செங்குத்தாக இருக்கிறது, அதே போல 7வது மலையும் மிகவும் செங்குத்தான ஒரு மலைப்பகுதி. அந்த 2 மலையை ஏறும்போது மிகவும் சிரமத்திற்குள்ளான ஒரு சூழலை அவர்கள் சந்திக்கிறார்கள். இதற்கிடையே இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட கோடை வெயில் சற்று அதிகமாகவே கோவையை பொறுத்தளவுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக சுட்டெரிக்கும் வெயிலிலும் பக்தர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது பகல் நேரத்தில் அந்த பயணம் மிகவும் ஒரு உடல்நிலையை சோர்வாக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். அதைத்தான் மருத்துவர்கள் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வருகிறார்கள். பகல் நேரத்தில் செல்லும் போது நுரையீரல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக மூச்சு ஆஸ்துமா போன்ற பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் மலையேறுவதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் இருக்கிறது. வனத்துறை சார்பிலும் தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலமாக நோய் உள்ளவர்கள், நோய் பாதிக்கப்பட்டவர்கள், வயதாகி முடியாதவர்கள் அதை ஏறுவதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் ஒலிபெருக்கி மூலமாக தொடர்ந்து அறிவுறுத்தி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. விக்னேஷ்.
மருத்துவர் சொன்னதை நம்ம நேரடியாக கேட்டோம். உடல் உபாதைகள் இருப்பவங்க மலையேறுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து மக்களும் இதை பின்பற்றுவார்கள் என நம்புவோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதீஷ்.